தோல்வி அடைந்து விட்டதாகத்தான் கருத வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், பழனிவேல் தியாகராஜன் ஒருங்கிணைத்த சில மாநாடுகளில் அவர் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய சமயத்தில் வந்த முதலீட்டுகளுடைய ஒரு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், சில கம்பெனிகள் ஏற்கனவே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுட்டாங்க, தொழிற்சாலைகள் அதனுடைய செயல்பாடு ஆரம்பித்து விட்டதானால் தங்கம் தென்னரசும் டிஆர்பி ராஜாவும் சென்று வந்த அமெரிக்க முதலீடுகள் அனைத்தும் ஸ்தம்பிக்கப்பட்டது. யாருமே முதலீடு கொண்டு வரவில்லை. பேப்பர்ல சொல்லியிருக்காங்களே தவிர, தேர்தல் வந்தவுடன், ஆபரேஷன் சிந்தூர் வந்தவுடன், போதாத குறைக்கு கள்ளக்குறிச்சி போன்றவும் தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழக போன்ற விவரங்களும் வந்த பிறகு சட்ட ஒழுங்கு இல்லை என்றும், எங்க ஒரு ஆள் 50,000 கோடி 40,000 கோடி கொண்டுறாருன்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு ஒன்று இல்லைங்க, ஊழல் அதிகமா இருக்குங்களே. பார்த்தா மாப்பிள்ளையை பாரு, மாட்டு பொண்ணை பாரு, பையனை பாரு, தம்பியை பாரு, தங்கையை பாரு, அக்காவை பாரு, மாப்பிள்ளையை பாருன்றாங்களே. எதற்காக கொடுக்க? இப்போ நார்த் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துல யாரும் தம்பியை பார்க்க வேணா, அண்ணா பார்க்க வேணா, ஆன்லைன்ல போயிட்டு போயிடுறாங்க. அங்கேயும் ஊழல் இருக்குன்னு சொன்னா கூட சட்ட ஒழுங்கு அங்க கரெக்டா வச்சிருக்காரு. அதனால்தான் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கண்டிப்பாக பல தமிழகத்திற்கு வரக்கூடிய திட்டங்களை அவர் அபகரித்து அது மிகையாகாது. அன்புமணி ராமதாஸ் பழனிவேல் தியாகராஜன் சொல்வதை சொல்லி மு.க.ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட வேண்டும். ஏன்னா கீழடிக்கு பிரைம் மினிஸ்டர் ட்வீட் போடலன்னு இவர் இந்த காலம் ட்வீட் போடலாமே.